பெங்களூர் எக்ஸ்போல என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஒரு குட்டி ஹால் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ண போனது பிளாசம் பேர்ட்ஸ் அண்ட் ஆர்விட்டா பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் தான். பட் டியூ டு அன்எக்ஸ்பெக்டட் ஓவர் கிரவுட் எல்லாமே ஸ்டாக் அவுட்டாக இருந்தது. அதுவும் அங்கே வந்து திங்ஸே இல்லை, எல்லாமே முடிஞ்சிட்டு சாம்பிள் பீசஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு என்னெல்லாம் வேணும்னு ஆல்ரெடி வெப்சைட்ல பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். பட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு கண்டிப்பா வேணும்னு இருந்தது. கரெக்டா இதோட 2 ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அவங்க வெளியே எடுத்ததும் ஒன்று எனக்கு எடுத்துட்டேன், இன்னொருத்தங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த சென்டர் கிளிப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திஸ் காஸ்டட் மீ 250 rupees. ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கண்டிப்பாக இந்த பீஸ் வேணும்னு இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் 250 ஒர்த் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்விட்டாவோட பிராண்ட் தான். ஸோ எங்கேயுமே ப்ராடக்ட்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் போனதும் அங்கே ஜஸ்ட் வீட் ஃபிளார் தான் இருந்தது ஐ கெஸ். ஸோ அந்த வீட் ஃபிளார் ஆஃப்கோர்ஸ் எனக்கு வேண்டாம், அதனால நான் வீட் ஃபிளார் வாங்கல. பட் இன்னும் மற்ற ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கலாம்னு தான் போனேன், பட் ப்ராடக்ட்டே இல்லை. பட் நாங்கள் போய் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்தது. இது வந்து வெங்காயம் தொக்கு அண்ட் இன்னொன்று வந்து பெரண்டை தொக்கு. இந்த மாதிரி ரெண்டு பல்கா பாக்ஸஸ் இறங்கிட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டேன். திஸ் காஸ்டட் மீ அரௌண்ட் 300 rupees, 299. நேற்று நைட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நானும் நினைச்சேன் இவ்வளோ ஒரு ஹைப், ஒரு குழம்பு வகைக்கு இவ்வளோ ஹைப்பா இந்த பிராண்ட் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, ஒரு குழம்புக்கு இவ்வளோ ஹைப்பா இருக்குமான்னு பார்த்தேன். பட் நான் ஷாக் ஆயிட்டேன் இதை சாப்பிட்டு. இட் வாஸ் ரியலி வெரி 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 குட். ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இட்ஸ் அ ஜென்யூன் ஃபீட்பேக், நான் ஸ்பான்சர்ட். கொஞ்சம் ரைஸ்ல இது ஜஸ்ட் இவ்வளோ மட்டும் போட்டா போதும். அந்த ரைஸ் ஃபுல்லாவே அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. டெஃபினெட்லி ஒர்த் இட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அங்கே மற்ற சாரீஸ் அண்ட் இதெல்லாம் கூட நிறைய இருந்தது, ஜுவல்லரிலாம். ஸோ நான் சாரீ ரொம்ப யூஸ் பண்றது இல்லை, ஸோ அதுவும் அவாய்ட் பண்ணிட்டேன். மற்ற என்ன இருக்குன்னு பார்த்தா டெசர்ட் ஸ்டால் இருந்தது. இந்த கேக் கண்டெய்னர் வந்து குட்டியான கண்டெய்னர் தான். சரி, மீ 250 rupees கேக் இருந்தது. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஃப்ரம் தி பிராண்ட் கோகோ திராமிசோ. ஸோ அவங்ககிட்ட திராமிஸ் ப்ரௌனி இதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது, பட் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அதுவும் சாக்லேட் கேக் வந்து அவ்வளோ ஸ்பாஞ்சா அவ்வளோ சூப்பரா இருந்தது. டெஃபினெட்லி ஒர்த் ப்ராடக்ட்ஸ் வாங்க போனேன். பட் டியூ டு அவுட் ஆஃப் ஸ்டாக் நான் இவ்வளோ தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வந்தேன். ஐ வில் see in the next one. Bye.